வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஒரு தவம் இயற்றி இருக்கிறோம். உடல் தேவைகள் இருந்தா நிறைவேற்றி வரலாம். உடலை சற்றே தளர்வுபடுத்தி அமர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கும் சிந்தனை, ஐயா ஊருக்கு போகும்போதே சொல்லிட்டு போனாங்க நமக்கு. இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலத்துக்கு மேல பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அப்படி இருந்தும் நமக்கு உடல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நம்மகிட்டயும் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாச காலத்துல நீங்க ஆசிரியர் பயிற்சியும் முடிக்க போறீங்க. அப்போ நம்ம கிட்ட கேக்குறவங்க, இந்த யோகா செய்யறதுனால என்னுடைய உடல் உபாதைகள் நீங்குமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா இருக்கும் நம்மள பாக்குறவங்க எல்லாருக்குமே. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த உடலை பற்றியும் அதனுடைய கூறுகளை பற்றியும் அதை முதல்ல எப்படி சரி செஞ்சுக்கிறதுன்னு நம்ம முதல்ல உடம்ப சரி செஞ்சுட்டு நம்ம கிட்ட வர்றவங்களுக்கும் நம்ம உடலை சரி செய்யணும். அப்போ அதை பத்தி தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதற்குள்ள போக முடியும். சரிங்களா? அதை பத்தி ஆழமாக சொல்வதற்காக இன்னைக்கு இந்த இனிமே உங்களுடைய பேட்சுக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா வர இருக்காங்க. அஜய் பிரகாஷ் ஐயாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஈவினிங் செக்ஷன் வந்திருக்கவங்களுக்குலாம். புதுசா இருந்தீங்கன்னா, அஜய் பிரகாஷ் ஐயா மதுரையில அனுஸ்ரீ நேச்சுரோபதி அண்ட் யோகா கிளினிக் வச்சிருக்காங்க. அவங்க நேச்சுரோபதி முடிச்சிருக்காங்க, BNYS. சுகாதாரம் ஔஷதம் அப்படிங்கிற ஒரு முறையில பல வியாதிகளை, மெயினா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னா இப்ப என்னன்னா சுகர், பிபி, நம்ம இந்த கர்ப்பப்பை எடுக்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்களால வர்ற லைஃப் ஸ்டைல் டிசீஸ அதுக்கப்புறம் இது சர்ஜரி தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள வியாதிகளை கூட ஐயா என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றி அதை சரி பண்ணி அதோட ரிசல்ட்டையும் காமிச்சிருக்காங்க. அதான் மெயின். ரிசல்ட்டும் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களை இந்த தொடர் நிகழ்வுக்காக நம்ம வரவேற்கலாம். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம உடல் உறுப்புல ஐயா கொடுக்க இருக்கிற தலைப்பு டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். நம்மளுடைய செரிமான மண்டலத்தை பத்தி ஐயா அவங்க தலைப்புல பேச போறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க ஆடியோலயே பேசலாங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். ஆடியோ கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு. சரி, ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரி, நம்முடைய உடல், இந்த உடலுக்குன்ட்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த எலும்புகள், நரம்புகள், தசைகள் இந்த இடங்கள்ல இருக்கணும். இது இந்த இடங்களை விட்டு அலைன்மெண்ட் மாறி இருந்தது அப்படின்னா அது நோய். இப்ப பெல்விஸ் இருக்கு, இடுப்பு எலும்பு இருக்கு, அது டில்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது உடல்ல நோய். இது எல்லாமே அனாட்டமி. ஒரு எலும்பு உடையுது அப்படின்னா அது நோய், அது சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை உடலுக்கு. இது போல உடல்ல ஃபங்க்ஷனிங் நடக்குது, உடல் இயக்கங்கள் நடக்குது உடல்ல. அந்த இயக்கங்களுக்கு பேரு பிசியாலஜி அப்படின்ற பேரு. இப்ப இந்த பிசியாலஜி சரியா இருக்கிறப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும். இந்த பிசியாலஜி உடல்ல எந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷன் நடக்காம இருக்கிறப்ப, இல்ல அந்த ஃபங்க்ஷன் தவறாக நடக்கிறப்ப அது நோயை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம பேச போறது ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி. இந்த ஃபங்க்ஷனிங் சரியா நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்த 11 சிஸ்டத்திலையும் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிறதுல 11 சிஸ்டத்துல முக்கியமான சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுதான் அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில என்னென்ன வருது அப்படின்னா, முதல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகிற இடம் நம்முடைய வாய். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நம்ம உடல் செரிமானம் ஆகக்கூடிய இடம் வயிற்று. அதுக்கு அடுத்தது சிறுகுடல், அதுக்கு அடுத்தது பெருங்குடல். இந்த 4 இடங்கள். இந்த 4ல சிறுகுடல் தான் இருக்கிறதுல முக்கியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு வயிற்றுல ஜீரணமாகுது, வாயில ஜீரணமாகுது. இதை ரெண்டத்தையும் விட 90% எங்க செரிமானம் நடக்குது அப்படின்னா சிறுகுடல்ல தான் நடக்குது.
இந்த சிறுகுடல்ல கல்லீரல் பித்தப்பைக்கு கல்லீரலுடைய நீர்களை அதான் பைல், அந்த பைல் தான் கொழுப்பை கரைக்கும். அது சிறுகுடல்ல தான் வரும். அதே போல pancreatic juices, இந்த pancreatic juices கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு மூணையுமே சிறுகுடல்ல கொடுக்கும். இந்த மூணையும் டைஜஸ்ட் பண்றது சிறுகுடல்ல தான். நம்முடைய வாய் அப்படின்றது அல்கலின் மீடியம். நம்முடைய சிறுகுடலும் அல்கலின் மீடியம். நம்முடைய வயிறு அப்படின்றது அசிடிக் மீடியம். இந்த வயிற்றுல தான் புரதம் செரிமானம் ஆகும். வாயில சிறுகுடல்ல ஸ்டார்ச், அதுக்கு அடுத்தது சிறுகுடல்ல பாக்குறப்ப ஸ்டார்ச்சோடு சேர்த்து கொழுப்பு, இது ரெண்டுமே டைஜஸ்ட் ஆகும். மற்றபடி சிறுகுடல்ல இந்த பேன்கிரியாட்டிக் ஜூஸ் வரனால எல்லா சத்துக்களுமே செரிமானமாகி உள்ள உறிஞ்சுக்கிறதும் சிறுகுடல்ல தான். அப்ப சிறுகுடல் தான் இதுல முதன்மை பங்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல. நான் டாக்டர் அஜய். நம்ம சுக்காகாரம் ஔஷதம் அப்படின்ற பேர்ல எல்லா லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்றது சர்க்கரை வியாதி, கல்லீரல் சார்ந்த ஃபேட்டி லிவர், இது மாதிரி எல்லா வியாதிகளை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் மூலமாக சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இது எப்படி முடியுது அப்படின்னா, இயற்கையுடைய விதிகள் சரியா தெரிஞ்சுக்கிறப்ப, உடல் எப்படி இயங்குது, ஒரு பைக் எப்படி வேலை செய்யுதுன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிறப்ப, எங்க அடிச்சா பைக் ஸ்டார்ட் ஆகும், எங்க அடிச்சா அது நிற்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். உடலை பத்தி நம்ம டீப்பா நாலேஜ் இருக்கிறப்ப, உடல் எப்படி இயங்குது, அதுதான் பிசியாலஜி. அதை சரியா தெரிஞ்சுக்கிறப்ப, இந்த உடல்ல எங்க தொந்தரவு இருக்குன்றத பார்த்து அதை சரி செய்யறப்ப அந்த உடல்ல இருக்கிற நோய் பூரணமாக சரியாகும். இதுதான் ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜி. இந்த இயற்கையுடைய விதிகள் உடைக்கவே கூடாது. உடைஞ்சது அப்படின்னா உடலுக்கு நோய். அப்ப உடைக்கவே கூடாது அப்படின்னா, ஒரு உதாரணம், இரவுல விழித்திருக்க கூடாது. இதுதான் இயற்கையுடைய ரூல். பகல்ல செரட்டோனின் சுரக்கும், இரவுல அது மெலட்டோனினா மாற ஆரம்பிச்சிடும். நீங்க படுத்திருந்தாலும் சரி, படுக்கலனாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி. அப்ப இந்த நேரத்துல இரவுல தூங்காம இருக்கிறப்ப அந்த சர்க்கியாடியன் சைக்கிள் பிரேக் ஆயிரும். சர்க்கியாடியன் சைக்கிள் பிரேக் ஆகுறப்ப உடல்ல பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இப்ப மலம் கழிக்கக்கூடிய ஃபீலிங் வருது, அத நம்முடைய ஹைப்போதாலமஸ்ல இருந்து, மூளையில இருந்து சிக்னல் கொண்டு வந்து அந்த சென்சேஷன் வரும். உடல் முழுக்க அந்த ப்ராசஸுக்கு ரெடியா இருக்கும். அந்த சமயத்துல ஏதாவது வேலையில இருக்கீங்க, அர்ஜென்ட்ல இருக்கீங்க, நீங்க வெளியே போகல அப்படின்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி அப்படின்னா தொந்தரவு கிடையாது. அதை வழக்கமா வச்சிருக்கிறப்ப உடலுடைய இந்த பிசியாலஜி அப்படின்ற ஃபங்க்ஷனிங் பாதிக்கப்படும். அப்ப அது கிரானிக் டிசீஸா உருவாகும், பெரிய நோயா உருவாகும். பெரிய பெரிய வியாதிகள் இந்த ரூல்ஸ் சரி பண்றப்பயே ரிவர்ஸ் ஆயிரும். எப்படி அந்த நோய் வந்ததோ அதே பாதையில ரிவர்ஸ் ஆயிட்டே போயிட்டு சரியாயிரும். நீங்க எந்த மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த ரூல்ஸை சேர்த்து செய்யறப்ப வேகமா சரியாகும். இப்ப நீங்க ஒரு வியாதிக்கு மருந்து எடுத்திருக்கீங்க, அந்த பிரச்சனை சரியாயிருக்கு, அதுக்கப்புறம் மருந்து விட்ட உடனே திரும்ப அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனிங் உடலுக்கு உங்களுக்கு தெரியல. அப்ப ஃபங்க்ஷன் எப்படி செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கரெக்டா நம்ம வச்சுக்கிறப்ப அந்த நோய் பூரணமா சரியாகும். இப்ப இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பாக்குறப்ப, இந்த ரூல்ஸ் ஆஃப் பிசியாலஜில ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஒவ்வொரு ரூல் இருக்கு. அது முழுமையா இந்த 11 சிஸ்டம் முடிக்கிறப்ப முழுமையா தெளிவாயிரும். இதுல 12 விதிகள் இருக்கு, முக்கியமான விதிகள். இந்த விதிகள் ஃபாலோ பண்றப்ப வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் சரியாக தொடங்கும். வாய் அப்படின்றது இந்த வாயில துர்நாற்றம் வர்றது, அதுக்கு அடுத்தது பல் சம்பந்தமான பிரச்சனை, அதுக்கு அடுத்தது வாய் புண்ணு, வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் எங்க புண்ணு இருந்தாலும், கேஸ், வயிறு உப்புசம், ஐபிஎஸ், கான்ஸ்டிபேஷன், டயரியா, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, இன்டைஜஷன், டயாபெட்டிஸ். இந்த டயாபெட்டிஸ் எண்டோக்ரைன் சிஸ்டத்திலையும் வரும், ஜீரண மண்டலத்திலையும் வரும். கல்லீரல், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்திலையும் வரும், எண்டோக்ரைன் சிஸ்டத்திலையும் வரும். சரி, இப்ப இது போக இந்த ஜீரண மண்டலம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷனிங் இருக்கு, என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத ஆரம்பத்துல இருந்து இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப முதல்ல ஆல் டிசீசஸ் ஸ்டார்ட்ஸ் இன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். யோகாவுடைய ஸ்கிரிப்ட், யோகாவுடைய பழைய டெக்ஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, எல்லா வியாதிகள் செரிமான மண்டலத்துல இருந்து தான் உருவாகுது அப்படின்னு அதுல போட்டிருக்கோம்.
டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கிறப்ப வியாதிகள் நமக்கு வராது. ஒரு மருந்து எடுத்தாலும் சரி, உணவு எடுத்தாலும் சரி, அது மருந்தா மாத்தி உடலுக்கு கொடுக்கறது செரிமான மண்டலம். நீங்க ஆரோக்கியமான உணவு எடுத்தாலும் ஜீரண மண்டலம் சரியில்லை அப்படின்னா அது செரிமானம் ஆகாது, அது மருந்தா வேலை செய்யாது. அதுக்கு அடுத்தது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வாய் உணவு ஒண்ணு நம்மளுடைய நோயை அதிகப்படுத்தும், இல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். ரெண்டுல ஒண்ணுதான், நியூட்ரல் கிடையவே கிடையாது எப்பொழுதுமே. அப்ப அதில் கவனம் இருக்கணும். முதலில் நம்ம ஒரு உணவை பார்க்கிறோம். இப்ப முதல் விதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு உணவை பார்க்கிறோம். அந்த உணவை செரிமானம் செய்யற ப்ராசஸ் ஆரம்பிக்கிற இடம் எது அப்படின்னா நம்முடைய மூளையில ஹைப்போதாலமஸ் அப்படின்ற இடம். சரி, இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஒரு உணவை பார்க்கிறோம், அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இந்த வேலை நடக்காது. அப்ப இது எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த 5 சென்சஸ் அந்த உணவுல நம்ம கொடுக்கறப்ப அது ஹைப்போதாலமஸ்ல இருந்து கேஸ்ட்ரிக் ஜூசஸ்க்கு, வயிறு, ஜிஐடி இது சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளுக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். என்னென்ன இந்த 5 சென்சஸ்ன்றது உணவுடைய ஸ்மெல். இந்த ஸ்மெல் உள்ள போனோடனே இது என்ன உணவு, இதுக்கு என்ன டைஜஸ்டிவ் ஆசிட்ஸ் செக்ரேட் பண்ணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கடுத்து அந்த உணவை பார்க்குறோம், அந்த உணவு நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோமா, சாப்பிட்ருந்தா அதுக்கு என்னென்ன ஜூசஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அதுக்கடுத்தது அதை நம்ம சாப்பிட்றப்ப வரக்கூடிய அந்த சவுண்டு, அதுக்கடுத்தது அதை டச் பண்றப்ப அதோடைய சென்சேஷன், அதுக்கடுத்து நாக்கில் வரப்ப வரக்கூடிய சுவை, இது எல்லாமே 5 சென்சஸ். இந்த 5 சென்சஸ் இணைச்சு சாப்பிட்றதுக்கு பேரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங். பெரிய பெரிய வியாதிகள், கேஸ், வயிறு உபுசம், இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே வெறும் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இந்த பிராக்டிஸ் பண்றப்ப சரியா போகும். அப்ப நம்ம வேற எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு சாப்பிட்றப்பயோ, இல்ல வேற வேலை செய்யறப்ப சாப்பிடுறது, இல்ல ஒரு டிவி பாக்குறப்ப சாப்பிடுறது, இதெல்லாமே உதாரணம். இது செய்யறப்ப என்ன ஆகும், இந்த ஹைப்போதாலமஸ்ல இருந்து வர ஃபங்க்ஷன் சரியா இருக்காது. அப்ப இந்த டைஜஷன் சரியா இருக்காது. இது முதல் விதி, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ரெண்டாவது, நம்ம உடல்ல வாயிலிருந்து கீழே போகக்கூடிய இடம், இதுக்கு பேரு உணவு குழாய், ஈசோஃபேகஸ். இதை கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு பைப் மாதிரி இருக்கும். இந்த பைப்ல இன்னொரு செக்ஷன் இருக்கு, அது விண்ட் பைப். விண்டு பைப்பு சரி, நம்ம சுவாசிக்கூடிய காற்றும் இந்த பைப் வழியா தான் போகும். அதுக்கப்புறம் பிரான்ச் ஆகும். உணவு சரி, அதுவும் கீழே போகும். இப்ப நம்ம உணவு கல்ப் பண்றப்ப, நீங்க தண்ணி குடிக்கிறப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. தண்ணி குடிக்கிறப்ப மூச்சு உள்ளேயும் போகாது, வெளியும் வராது. தண்ணி ஒரு 10 செகண்ட் குடிச்சிட்டே இருக்கீங்க, 30 செகண்ட் குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா மூச்சு நின்றுதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வால்வு க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம உணவு எடுக்கிறப்ப விண்ட் பைப்புக்கு போகக்கூடிய வால்வு க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம உணவு எடுக்கிறப்ப இப்ப இந்த ஃபங்க்ஷன், இந்த அனாட்டமி கவனத்துல இருக்கணும். உணவு எடுக்கிறப்ப உள்ள போறப்ப இந்த வால்வு க்ளோஸ் ஆகி வயிற்றுக்கு போகும். இந்த சமயத்துல நம்ம சாப்பிடுறப்ப பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேசுறப்ப காற்று உள்ள போகும், வெளியே வரும். அதே சமயத்துல உணவும் உள்ள போய் வெளியே வரப்ப புறை ஏறும். இது நேச்சுரல், இது நம்மளுக்கு தெரியும். இது இல்லாம நான் பேசுறேன், எனக்கு புறை ஏறுறது இல்லை, சாப்பிட்றப்ப பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அது உடலுக்கு தெரியறது இல்லை, உங்களுடைய கான்சியஸ்னஸ்ல அது இல்லை. அது அந்த வின் பைப்ல நுரையீரல்ல தொந்தரவை ஏற்படுத்தும். நுரையீரல்ல உணவுடைய சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் உள்ள போக தொடங்கும். அது உள்ள போக தொடங்கி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும். சளியில இருந்து போக போக லங் இன்ஃபெக்ஷன் வரைக்கான தொந்தரவை ஏற்படுத்தும். நீங்க சொல்லுவீங்க, ஆஸ்பத்திரியில் போயிட்டு காய்ச்சலுக்குன்ட்டு ஃபீவர்ன்ட்டு ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க. ஆஸ்பத்திரியில போயிட்டு நுரையீரல்ல சளி இருக்கு, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நான் இது வரைக்கும் ஸ்மோக்கிங் பண்ணதே இல்லை, நான் இது வரைக்கும் பொல்யூட்டடான அட்மாஸ்பியர்ல இல்லை, மூச்சு பயிற்சி பண்றேன், எல்லாமே பண்றேன், சாப்பிடுறப்ப பேசுறப்ப அப்ப இந்த தொந்தரவை ஏற்படுத்தும். இதுதான் அந்த அறிவியல். அப்ப சாப்பிடுறப்ப பேசாம இருக்கணும், அப்பதான் இந்த ஃபங்க்ஷனிங் கரெக்டா நடக்கும். சரி, இப்ப மூணாவது, நம்ம இப்ப பேசுறது லைவ்ல பேசிட்டு இருக்கிறேன், நம்ம ஃபேஸ் பார்த்து பேசுறது கிடையாது. இருந்தாலும் நீங்க எல்லாருமே கவனிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றது நம்புறேன். இப்ப எதுவும் கேள்விகள் இருந்தாலும் இல்ல புரியல அப்படின்னாலும் நீங்க டெக்ஸ்ட்ல கேட்கலாம். கேள்விகளுக்கு தனியா நம்ம செஷன் வச்சிருக்கிறோம். நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது தான் இருக்கிறதுல முக்கியமானது. மூணாவது தெரிஞ்சுக்கிட்டா உடல்ல பல வியாதிகளை சரி பண்றா. டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இது சார்ந்த பல வியாதிகளை சரி பண்ண முடியும். நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப ரூல்ஸ் அப்படின்றது, இந்த ரூல்ஸ் சரியா கடைபிடிக்கிறப்ப ரிசல்ட் கிடைக்கும்.
அப்ப நான் மூணாவதுன்றது பசி. பசி இந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே நம்ம உடல் இன்ஸ்டிங்க்ட் கொடுக்கறது. உடலுக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா அது பசியை ஏற்படுத்தும். இப்ப பசி எடுத்து சாப்பிடணும், பசி இல்லாம இருக்கிறப்ப சாப்பிடக்கூடாது. இது பொதுவான விதி. ஆனா இதுல டீப்பா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்ப பசி வருது, பசி வந்த உடனே நம்ம சாப்பிடுறோம், அந்த உணவு பூரணமா செரிமானம் ஆகி ஆரோக்கியம் கிடைக்கும். இது ஒண்ணு. பசி எடுக்கிறப்ப சாப்பிடணும், பசி இல்லாதப்ப சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது இதுல வரேன். இப்ப எனக்கு பசி எடுக்குது, ஆனா எனக்கு உடலுக்கு என்னுடைய மனதுக்கு பசி எடுக்குது அப்படின்ற தெரியாத சூழ்நிலை உருவாகும். எப்ப அப்படின்னா நம்ம உடல்ல டோபாமின் அதிகமா செக்ரீட் ஆகுறப்ப. டோபாமின் அதிகமா எப்ப செக்ரீட் ஆகும்? நான் இன்ட்ரெஸ்டா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கேன், இல்ல எனக்கு உடல்ல அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு, கார்டிசால் அதிகமா இருக்கிறப்பயோ அந்த சென்சேஷன் எனக்கு இருக்காது. என்னுடைய வயிற்றுல டைஜஸ்டிவ் ஜூசஸ் செக்ரீட் ஆகும், கல்லீரல் செக்ரீட் பண்ணும், பசி எடுக்கும், ஹங்கர் கான்ட்ராக்ஷன் வரும். ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியாது, நான் வேற வேலையில மூழ்கி இருப்பேன். அப்ப அப்படி இருக்கிறப்ப பசி இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவீங்க, ஆனா பசி எடுத்துட்டு இருக்கும். அப்ப ரிலாக்ஸா இருக்கணும், ப்ரெசன்ட்ல இருக்கணும். ப்ரெசன்ட்ல இருக்கிறப்பதான் பசியை உணர முடியும். பசியை உணர்ந்து அப்ப சாப்பிட முடியும். பல பேர் பசி எடுத்துதான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு உடல் போக 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 வலு இல்லாம போயிடும், உடல் இழைச்சிட்டே போயிடும். பசியை அவங்க ஃபீல் பண்றது இல்ல, ஒரு கான்செப்ட் மட்டும் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு லைஃப் ஸ்டைல்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடல் நம்ம எந்த நேரத்துல உணவை எடுத்துக்கிறோமோ அந்த நேரத்துல பசியை தன்னாலேயே உருவாக்கும். தினசரி 9 மணிக்கு ஒரு உணவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 9 மணிக்கு கண்டிப்பாக டைஜஸ்டிவ் ஜூசஸ் அங்க செக்ரீட் ஆகும். அந்த இடத்துல நீங்க உணவு எடுத்துக்கலாம். அப்ப அந்த நேரத்துல உணவு எடுக்கிறப்ப, மைண்ட்ஃபுல்லா எடுக்கிறப்ப, உணவு பசிக்காம போய் இல்ல திகட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்ப நிப்பாட்டிக்கலாம். அப்ப இது போல ஒரு வழக்கம் வச்சுக்கலாம். இல்ல உங்களால முடிஞ்சா பசி எடுத்து சாப்பிடுறது, அப்ப பிரசன்ட்ல இருக்கணும், அப்பதான் பசி தெரியும். இது மூணாவது. அதுக்கு அடுத்தது பசி எடுத்துதான் சாப்பிடுவேன் அப்படின்றப்ப இன்னொரு விதி இருக்கு. ஒரு சிலருக்கு பசியின்மை தொந்தரவே இருக்கும். கல்லீரல் வலுவா இல்லாம இருக்கிறப்ப, உடல்ல தகுந்த நுண்ணுயிர்கள் இல்லாம இருக்கிறப்ப, உடல் பயிற்சியே பண்ணாம இருக்கிறப்ப எப்படி பசி எடுக்கும்? பசி எடுக்காது. இளம் வயசுல இருப்பாங்க, பசி எடுத்துதான் சாப்பிடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உள்ள எடுத்திருப்பாங்க. அப்ப எனக்கு பசியே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பசியே இல்லைன்னா அது ட்ரீட் பண்ண வேண்டியது. அதை முதல்ல சரி செய்யணும். உங்களுக்கு பசி இல்லை, அப்ப உடல் பயிற்சி பண்ணணும். அப்ப அதுக்கு தகுந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இந்தி சாறு இது மாதிரியான உணவுகள் எடுத்து பசியை அதிகப்படுத்தி அப்புறமா உணவு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமா வச்சுக்கணும். உடல் அப்படின்றது ஒரு கோயில். அப்ப இதுல நம்ம வலிமையா வச்சுக்கிறது நம்ம அந்த கோயிலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சமம். அப்ப இது மூணாவது, ஹங்கர். நான்காவது, மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ், கான்ஸ்டிபேஷன். ஹிப்போக்ரைட்ஸ் என்ன சொல்றாரு? மலச்சிக்கல் தான் இருக்கிறதுல மதர் ஆஃப் ஆல் டிசீஸ். எல்லா வியாதிகளுக்கும் தாய் வியாதி மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறப்பே அதுக்கு அடுத்து உடல் அடுத்த படிக்கு வரக்கூடிய வியாதிகளை தடுத்துரும். காய்ச்சல் இருக்கு, மலச்சிக்கல்னால காய்ச்சல் வரும், மலச்சிக்கல்னால தலைவலி வரும், மலச்சிக்கல்னால உடல்ல கேன்சர், கோலான் கேன்சர் வரும், மலச்சிக்கல்னால இன்னும் பல பிரச்சனைகள் வரும். அப்ப மலச்சிக்கல் தான் மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். அப்ப இந்த மலச்சிக்கல் அப்படின்றது முதல்ல ஒரு ரகசியம், ஒரு நடந்த விஷயம் சொல்றேன். இப்ப முதல்ல என்ன விஷயம்? இப்ப சயின்ஸ் அப்படின்றது மாறக்கூடியதுதான். ஒரு நாள் ஒண்ணு இருக்கும், ரெண்டாவது நாள் இன்னொன்னு இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு இன்னொன்னு, இப்படி மாறிட்டே இருக்கிறது தான் சயின்ஸ். நம்ம ஆரோக்கியம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமா வாழ்ந்தவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், உடலுடைய மொழி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச சக்தி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மைண்ட் பிரசன்ட்ல இருக்கணும். அப்ப முதல்ல ஸ்மோக்கிங், சிகரெட் வந்தது. வந்தப்ப டாக்டர்ஸ் இந்த சிகரெட்டை யூஸ் பண்ணாம, டாக்டர்ஸ் இந்த சிகரெட்டை பரிந்துரை செய்யறாங்க அப்படின்றது வந்துச்சு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மேனே இந்த சிகரெட்டைய பரிந்துரை பண்றாங்க. இந்த யூஸ் பண்றப்ப அவங்களுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதான் நல்ல விளையாட்டுகள் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே வந்தது. இது எல்லாமே நியூஸ்ல வந்தது. இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாமே வந்தது, வந்த விஷயங்கள் இது எல்லாமே. அதுக்கு அடுத்து காலப்போக்குல எல்லாருமே பழகுன உடனே அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பேப்பர் எல்லாம் வந்தது. இதனால கேன்சர் வருது அப்படின்ற ரிசர்ச் பேப்பர் வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்னாடி எல்லாருமே பழக்கம் ஆயிட்டாங்க. இதே போலதான் டீ, இதே போலதான் ஆல்கஹால், இது மாதிரி எல்லா விஷயங்களுமே இதே போலதான். இதே மாதிரிதான் மருந்துகள். சரி, மருந்துகள் மார்க்கெட்ல வருது, அந்த மருந்துகள் எடுக்கிறாங்க, மருந்துகளுக்கு சைடு எஃபெக்ட் வந்தது,
வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மருந்துனால சைடு எஃபெக்ட், இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பேன் பண்ற நேரத்துல அதே போல மருந்து இன்னொரு 10 மருந்து நமக்கு உள்ள வந்துரும். அப்போ உடலை ரெஸ்பான்சிபிளா வச்சிருக்கணும் அப்படின்றது நம்முடைய ரூல் தான். இப்ப இந்த மலச்சிக்கல் அப்படின்றதுல ஒரு அறிவியல், வெஸ்டர்ன் டாய்லெட், அதுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட். இந்த இந்தியன் டாய்லெட்ல ஸ்குவாட் பண்றப்ப நம்மளுடைய பெருங்குடலுடைய அமைப்பு அப்படிதான் இருக்கும். பெருங்குடல், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், அதுக்கு கீழே வரக்கூடிய பகுதிகள் முழுக்க வந்து முழுமையா காலி ஆகணும் அப்படின்னா ஸ்குவாட்டிங் போஸ்ல குத்த வச்சு உட்கார்ந்து மலம் கழிக்கிறப்பதான் பூரணமா கழிவுகள் எல்லாம் வெளியேறும். வெஸ்டர்ன்ல உட்கார்றப்ப இந்த கழிவுகள் பூரணமா வெளியாகாது. வெஸ்டர்ன் அப்படின்றது உங்களால முடியாம பிராக்சர் ஆயிருக்கு, காலை மடக்க முடியல அப்படின்னா வெஸ்டர்ன் பயன்படுத்திக்கலாம். அப்ப மலம் கழிக்காம இருக்க முடியாது இல்லையா? அதனால வெஸ்டர்ன் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி டெய்லி இதை பயன்படுத்தக்கூடாது. வெஸ்டர்ன் இருந்ததுன்னா இந்த வெஸ்டர்னை எப்படி இந்தியனா மாத்துறதுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே அமேசான்ல ஆன்லைன்ல விற்கிது. அது 5 நிமிஷத்துல செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஸ்டர்ன் தான் பயன்படுத்துவேன், வயசானவங்க இருக்காங்க, உடனே பழக்கத்தை மாத்தணும் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன்லயே கால் கீழே வைக்காம ஸ்டூல் கீழே வச்சுட்டு அந்த ஸ்டூல் மேல கால் வச்சுக்கலாம். கால் எந்த அளவுக்கு ஃபிளெக்ஸ் பண்றோமோ, அந்த மூட்டு பகுதி எந்த அளவுக்கு நெஞ்சு பகுதி கிட்ட வருதோ அந்த அளவுக்கு அனாட்டமி மாறும், அந்த அளவுக்கு மலம் எளிமையா கழியும். இந்த ஸ்குவாட்டிங் போசி இதுலதான் பழக்கப்படுத்தணும், இதுல இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப முதல்ல சொன்னதுக்கு இன்னொரு காம்பினேஷன் நான் சொல்றேன். மலச்சிக்கல் அப்படின்னா அதோடைய டெஃபனிஷன் முதல்ல என்ன வந்தது? நம்ம ஒரு உணவை எடுத்துக்கிறோம், அது செரிமானமாகி அதுக்கப்புறம் அது மலமா வெளியேறும். இந்த ப்ராசஸ் சரியா இருந்தது அப்படின்னா மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்க நல்ல ஆரோக்கியமான உடல்ல இருக்கீங்க, இப்ப காலை உணவு எடுத்துக்கிறீங்க, காலையில ஒரு கீரை எடுத்துக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மதிய வேலை அடுத்த வேலை நீங்க பசி எடுத்து சாப்பிடுறதுக்குள்ளேயே அது அப்படியே மலமா வெளியேறு. நீங்க பழங்கள் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ட பழங்கள் எல்லாமே டைஜஸ்ட் ஆயர்ல சத்துக்கள் பிரிஞ்சு அது வெளியே வந்துடும். அனுபவிச்சிருந்தா தெரியும். காலைல ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறீங்க, அதுக்கடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு டைஜஸ்ட் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எல்லாமே வெளியேறிடும். அதுக்கப்புறம் திரும்பி பசி எடுக்கும், பசியில உணர்வு செலுத்துறப்ப. அப்ப அதுக்கடுத்து காலப்போக்குல என்ன ஆனது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை கழிச்சா மலச்சிக்கல் இல்லாம இருக்கு அப்படின்றது வந்து. அதுக்கு அடுத்தது இப்ப கான்ஸ்டிபேஷனுடைய டெஃபினிஷன், உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா இல்லையா? வாரத்துல 3 முறை மலம் கழிச்சுட்டா மலச்சிக்கல் இல்லை அப்படின்றதுதான் டெஃபினிஷன். அப்ப இதை பாக்குறவங்க எல்லாமே என்ன, எனக்கு தான் வாரத்துல 3 நாளைக்கு மலம் கழியுது, அப்ப எனக்கு மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா நம்ம சாப்பிடுற உணவு டைஜஸ்ட் ஆகி சீக்கிரமா வெளியேறணும், அப்பதான் மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம படுத்து காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல வரக்கூடிய சென்சேஷன், நின்ன உடனே வரக்கூடிய சென்சேஷன் மலம் கழிக்கக்கூடிய சென்சேஷனா இருக்கணும். அப்பதான் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த வெஸ்டர்ன் எங்கெங்க அதிகமா பயன்படுத்துறாங்களோ, மலச்சிக்கல் எங்க அதிகமா இருக்கும் அங்க எல்லாமே கோலன் கேன்சர், பெருங்குடல்ல கேன்சர், இந்த இன்சிடென்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த வெஸ்டர்ன் பயன்படுத்தக்கூடாது, மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு அடுத்தது 5வது விஷயம், நம்ம பெருங்குடல். இந்த பெருங்குடல் தான் நம்ம டைஜஸ்ட் சிஸ்டத்துல கடைசியா இருக்கிறது. இந்த பெருங்குடல்ல என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த தண்ணீர் நம்ம உடலுக்கு தேவை அப்படின்னா இந்த தண்ணீரை உடல்ல இருந்து உறிஞ்சு ரத்தத்துல எடுத்துக்கும். ஒருவேளை நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறப்ப, தண்ணி எப்பப்ப குடிக்கணும் அப்படின்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு. எப்ப யூரின் போறீங்களோ, யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கணும். தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற முறை இருக்கு. இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கு மாறும். ஒவ்வொருத்தர் இருக்கிற இடத்தை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய மனதின் நிலையை பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியம் பொறுத்து, வேலை செய்யறத பொறுத்து, வேர்வை எவ்வளவு வருதுன்றத பொறுத்து மாறும். அது எல்லாமே வெஸ்டர்ன் சயின்ஸ் சொல்ற முறைகள், இத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படின்றது. நம்ம இயற்கை சொல்ற முறைகள், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், தாகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுமே நம்ம உடல் ரிலாக்ஸா இருக்கிறப்ப, மனம் பிரசன்ட்ல இருக்கிறப்பதான் தாகம் எனக்கு எடுக்குதா இல்லையான்றது தெரியும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தாகமே இருக்காது. அப்ப இதுதான், அப்ப அவங்க வாலண்டரியா தண்ணி குடிக்கணும். அப்ப இந்தந்த விதிமுறைகள், எப்ப யூரின் போறீங்களோ யூரின் போயிட்டு வந்த உடனே தண்ணி குடிக்கணும். தாகத்துக்கு பொறுத்து அளவு அது மாறும். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவைப்படுதோ அந்த அளவு தண்ணி குடிக்கணும். மலம் கழிச்சு முடிச்ச உடனே தண்ணி குடிக்கணும்.
அதுக்கடுத்து சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணும் தாராளமா. சாப்பிடுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடி தண்ணீர் குடிக்கணும். சாப்பிடுறதுக்கு உடனே முன்னாடி தண்ணி குடிக்க கூடாது. 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த பெருங்குடல்ல கேஸ், வயிறு உப்புசம் தொந்தரவுகள் இருக்கிறப்ப காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது தெரிஞ்சு பிரிகிறது. இருந்தாலும் நம்ம உணர்ச்சி இல்லாம நமக்கு நோட்டீஸ் பண்ணாமலே எப்பயுமே பெருங்குடல்ல இருந்து வாயுக்கள் வெளியாயிட்டு தான் இருக்கும். பெருங்குடல்ல கழிவுகள் தங்கும். அந்த கழிவின் மூலமா ஃபெர்மெண்ட் ஆகி வெளிவரக்கூடிய வாயுக்கள் எப்பொழுதுமே பிரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுல ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. நான் சொல்றப்ப எல்லாமே கவனிக்க முடியும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ஆசன வாய் பகுதி சுருங்கி போயிரும். சுருங்கும். எப்படி அஸ்வினி முத்திரை போடுறப்ப சுருக்கும் இல்லையா? அது மாதிரி சுருங்கிரும் அதுவே. அப்ப கவனிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ண உடனே ஆசன வாய் பகுதி ரிலாக்ஸ் ஆயிரும். இப்ப கூட நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கிறப்ப ஆசன வாய் பகுதி சுருங்கிய நிலையில இருக்கும். ரிலாக்ஸ் பண்றப்ப ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸா இருக்கிறப்பதான் அந்த வாயுக்கள் முறையா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த வாயுக்கள் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்? இந்த வாயுக்கள் வெளிவரக்கூடிய கழிவுகள் இதை நீங்க ஆசன வாய் சுருக்கி வச்சிருக்கிறப்ப வெளியேறாம இருக்கும். உள்ளேயே இருக்கும். உள்ளேயே இருக்கிறப்ப உள்ளேயே அது சுத்தி திரும்ப பெருங்குடல் வழியாக அது மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அது சிறுகுடலுக்கு போய் சிறுகுடல் சார்ந்த தொந்தரவுகள், வாயில துர்நாற்றம் வரைக்கும் இந்த தொந்தரவுகள், இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப எப்பயுமே ரிலாக்ஸா இருக்கணும் இந்த ஆசன வாய் பகுதி. அப்ப சுருங்காத நிலையில ரிலாக்ஸா இருக்கும். அதே போல உட்கார்ற சேரு, இந்த சேரு பிளாஸ்டிக் சேரா இருக்கக்கூடாது. இந்த சேர்ல காத்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு வர நிலையில இருக்கணும். பிளாஸ்டிக் சேர்லயே உட்கார்ந்தாலும் மேல ஒரு குஷன் போட்டுக்கோங்க. இந்த குஷனும் அதிகமா ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது. காற்று இந்த டிரான்ஸ்பரன்சியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த குஷன் இருக்கும். இல்ல சேர்லயே உடன் சேர்லயே நம்ம ஓட்டை இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி அந்த சேர் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே மாத்துறப்போ உடனடியா உடல்ல மாற்றங்கள் நடக்கும். பாக்குறதுக்கு இதெல்லாம் சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சாதாரணப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே எல்லா இடத்துலயுமே சீப்பா எல்லாமே கிடைக்குது அப்படின்னா யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. செஞ்சு பார்த்த உடனே அதுல ரிசல்ட் இருக்கும். பல பேருக்கு முதுகு வலி பிரச்சனை, இல்ல ரொம்ப கிரானிக் டிசீசஸ் நிறைய இருக்கும். வெயில்ல 1/2 மணி நேரம் இருங்க அப்படிங்க. தைராய்டு 150, TSH 150 வரைக்கும் இருந்திருக்கு. கிளினிக் வரப்ப நடக்கவே முடியாம வந்திருக்காங்க. வெயில்ல 1/2 மணி நேரம் டெய்லி இருங்க. வெயில் ஆகுது அது வரைக்கும் அவங்க வெயிலே வந்ததே இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெயில்ல எக்ஸ்போஸ் ஆனதே இல்லை. 1/2 மணி நேரம் சன் பேதிங் பண்ணிட்டு அப்புறம் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நடக்க முடியுது. முகமெல்லாம் வீங்கி இருந்தது இப்ப சுருங்கிருச்சு. இப்ப எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 நாள் 2 நாள்லயே வெறும் வெயில்னால. அப்ப இதெல்லாமே நேச்சருடைய ரூல். வெயில் பட்டாதான் உடல்ல சுரக்க வேண்டிய ஹார்மோன் சுரக்கும். தூக்கமின்மை பிரச்சனை மருந்து எடுத்துட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. மருந்து ஏன் எடுக்கிறீங்க? உடல் ஏன் சுரக்கல? உடல்ல ஏன் அந்த ஃபங்க்ஷனிங் நடக்கல? பிசியாலஜி ஏன் நடக்கல? வெயில்ல போகல. அப்ப வெயில்ல இருக்கிறப்ப செரட்டோனின் தன்னால சுரக்கும். செரட்டோனின் மெலட்டோனினா கன்வெர்ட் ஆகும். தூக்கம் தன்னால வரும். சரி, இதை எண்டோகிரைன்ல பாத்துக்கலாம். இப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப வாய் தான் முதல்ல டைஜஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நம்ம சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல் இது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா வாய் அப்படின்றது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய முதல்ல இருக்கக்கூடிய பகுதி. அதை நம்மளால எளிமையா கண்ட்ரோல் பண்ண முடியும். கடவுள் அந்த கண்ட்ரோலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வாயில நம்ம உணவை எடுக்கிறப்ப இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ்ல, பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ்ல எப்படி சாப்பிடணுன்றத சொல்லி கொடுக்குறாங்க. சைனால ஸ்கூல்ல குங்ஃபு சொல்லி கொடுக்குறாங்க. கம்பல்சரி அங்க. இது மாதிரி உங்களுடைய ட்ரெடிஷ்னல் நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல நம்ம யோகா கம்பல்சரி பண்ணிருக்கிறோமா? யோகா ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறோமா? நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப என்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சு குடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது தவறு. சாப்பிடுறப்ப தண்ணி குடிக்க கூடாது. சாப்பிடுறப்ப மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அதிலும் ஒரு சில பிசியாலஜி இருக்கு. அதை நான் சொல்றேன். சரி, இப்ப சாப்பிடுறப்ப நம்ம வாயில உணவு வைக்கிறோம்.
இந்த உணவை ரெண்டு பக்கமும் பிரிச்சுக்கணும். ரெண்டு பக்கமும் சாப்பிடுறப்ப கவனிச்சு பாருங்க. ஒரு பக்கமே வச்சு சூ பண்ற மாதிரிதான் பலரும் பண்ணுவாங்க. இது ரெண்டு பக்கமும் வச்சு உதட்ட மூடி நல்லா அரைச்சு கூழ் மாதிரி அரைச்சு அதை முழுங்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா வாயிலேயே எந்த அளவுக்கு உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைஜஷன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள அனுப்பணும். இந்த வாயில பல நுண்ணுயிர்கள் இருக்கு, பல ஆசிட்ஸ் இருக்கு, பல கெமிக்கல்ஸ் இருக்கு. இது இந்த உணவை பிரேக் டவுன் பண்ணும். வாயில எவ்வளவு நேரம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு நேரம் அது ஆக்ட் ஆகும். அப்ப ரெண்டு பக்கமும் வைக்கணும். ஒரு கைக்கே நீங்க வேலை கொடுக்குறீங்க, ஒரு கையில மட்டும் ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றீங்க, அந்த மசில் மட்டும் பெருகும். அதே மாதிரி வாயிலையும் அதே போலதான். ஒரு பக்கமே நீங்க சூ பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் மட்டும் வலிமை அதிகமாக்கும், இன்னொரு பக்கம் வேலை கொடுக்காம இருக்கும். அப்ப ரெண்டு பக்கமும் எடுத்து சூ பண்ணணும். இதை பழக்கப்படுத்தணும். இதை எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இப்படியே நம்ம பழக்கணும். உதட்ட மூடிதான் சாப்பிடணும், வேகமா சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வரப்ப உணவை எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துல நமக்கு பசி நிறைஞ்சிரும், சாப்பிடுறது போதும்னு தோணும். போதும்னு தோன்றப்ப இதை நிப்பாட்டிக்கணும். நல்ல பழக்கங்கள் இருக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருப்பாங்க, உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பசி நின்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமும் உணவை எடுத்துக்குவாங்க. உடல் தான் இங்க முதல் விஷயம். பசி இல்லாம இருக்கிறப்ப சாப்பிடுற உணவு, நீங்க உணவு வீண் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு உணவை அது வாய்க்குள்ள போட்டு திணிச்சு உள்ளுக்குள்ள அனுப்புனா அது வெளியே இருக்கிறதுக்கு தான் சமம். வெளியே இருக்கிறது கூட அதுக்கு மேல் உள்ள போச்சு அப்படின்னா அது உடல்ல தொந்தரவுகளை ஏற்படுத்தும், அது ஜீரணம் ஆகாது. பசி இல்லை இல்லையா, பசி இல்லாம இருக்கிறப்ப திகட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டா அது டைஜஷன் ஆகாது, அது உடல்ல நோய்களை உருவாக்கும். இந்த விஷயம் தான் சொல்லணும்னு வந்தேன். அதுக்கு அடுத்தது எட்டாவது விஷயம். எட்டாவதுன்றது ஃபுட் காம்பினேஷன். உணவில் இந்தந்த உணவுகள் இந்தந்த உணவோட சேரணும் சேரக்கூடாது அப்படின்றது இருக்கு. இது பல உணவுகள் இருக்கு. இந்த ஃபுட் காம்பினேஷன் பத்தி மட்டும் தனியா நான் பேசுறேன். இந்த உணவோட இது சேரக்கூடாது அப்படின்றது விதி. அகத்திக்கீரை சேர்க்கும் போது இந்த உணவுகள் சேர்க்கக்கூடாது, பாலோட இந்த உணவு சேர்க்கக்கூடாது, எலுமிச்சம்பழத்தோட இந்த உணவு சேர்க்கக்கூடாது, பழங்கள்ல இந்தந்த உணவுகள் இந்தந்த உணவோட சேர்க்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே இருக்கு. இந்த ஃபுட் காம்பினேஷன் மட்டும் பேசுறது அப்படின்னா இதுக்கே நம்ம ஒரு மணி நேரம் மேல பேசலாம். அதை நம்ம தனியா சொல்றோம். அப்ப இந்த ஃபுட் காம்பினேஷன் அப்படின்றது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இந்த ஃபங்க்ஷனிங் சரியா நடக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது விஷயம், இது புது பிரச்சனை. இது என்னன்றது இப்ப நான் சொல்றேன். நம்ம சிறுகுடல் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல 90% டைஜஷன் சிறுகுடல் தான் செய்யுது அப்படின்றத பார்த்தோம். நம்ம உடலுடைய பத்தி படிக்கிறப்ப, நான் சொல்றது படிக்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உடலை பத்தி தலைமுடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கு வேற ஆணி வேற செல்கள் எல்லாமே இப்படிதான் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளே உடல்ல வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்து நம்மளே பல விஷயங்களை சரி செய்ய முடியும். அப்ப இது புதிய பிரச்சனை அப்படின்றது சொன்னோமா. இந்த சிறுகுடல்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உணவுல பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ், இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் உடைய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் பிஸ்பினால் ஏ. இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் நம்ம உள்ள போகுது. பிளாஸ்டிக்ல சூடான உணவுகள் எடுத்து அதை சாப்பிடுறது மூலமா, பிளாஸ்டிக் வாட்டர் கேன்ல தண்ணி ஊத்தி அதை குடிக்கிறது மூலமா. இப்ப சென்னையில இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த தண்ணி தான் மேக்சிமம் எல்லாருமே குடிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் செய்யறப்ப இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் சிறுகுடல்ல அங்கங்க போய் ஒட்டிக்கும். இந்த சிறுகுடல் அப்படின்றது ஒரு ஆளுடைய ஹைட்டு 6 feet அப்படின்னா 6 feet வரைக்கும் வரக்கூடியது இந்த சிறுகுடல் பெரிய நீளமான ஸ்ட்ரக்சர். அது கசங்கி உள்ள இருக்கும். இந்த சிறுகுடல்ல அங்கங்க இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் நிற்கும். இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் நிக்கிறனால என்ன தொந்தரவு,
பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் கேன்சரை உண்டாக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பாதிக்கும், பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகாம பண்ணும், பீரியட் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும், மீசையில முடி வரும், தாடி வரும், இந்த பிரச்சனை எல்லாமே செய்யும். ஆண்களுக்கு ஆண்கள் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே வரும். அப்ப இதெல்லாம் போக உடனடியா இந்த வேலை எங்க ஆரம்பிக்குது, உடனடியா இது என்ன எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, இதுடைய தன்மையே நீரை எதிர்க்கக்கூடியது. நம்ம உடல் 60% நீர் தான் இருக்கு. நீருக்கு தான் நம்ம முதன்மை முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப நீரை எதிர்க்கக்கூடியது அப்படின்னா ஹைட்ரோபோபிக். இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் எந்தெந்த இடத்துல ஒட்டி இருக்குதோ அங்க எல்லாமே நீர் இருக்காது, நீர் தங்காது. அப்ப அங்க இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற இடத்துல சத்துக்கள், செலினியம் போன்ற முக்கியமான சத்துக்கள் உணவுலேயே கம்மியா தான் கிடைக்கும். அந்த சத்துக்கள் அப்சர்வ் ஆகாம தடுக்கப்படும். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறீங்க, டெய்லி நட்ஸ் எடுத்துக்கிறீங்க, பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் குடல்ல இருக்கு, அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாது, லேட் ஆகும். அப்ப இது போல சத்துக்கள் இல்லாம இருக்கிறப்ப தலைமுடி வளராது. செலினியம் சத்து கிடைக்காம இருக்கிறப்ப தலைமுடி, தைராய்டு, ஆண்மை, பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே வரும். அப்ப அதுக்காக நீங்க மருந்து எடுத்துக்குவீங்க, தைராய்டு மாத்திரைகள், தலைமுடி வர்றதற்கு அதுக்கான சப்ளிமெண்ட் எல்லாமே எடுப்பீங்க. எடுத்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தலைமுடி உதிர தொடங்கும். ஏன்? சாப்பிடுற உணவுலயே செலினியம் போன்ற சத்துக்கள் இருக்கே, ஏன் உறிஞ்சப்படல? நானோ பார்ட்டிகிள்ஸ் அங்க இருக்கு. அப்ப பேதி எடுத்துக்கணும். பேதி எடுத்துக்கிறப்ப இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் உள்ள போகாம பாத்துக்கணும். பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் உள்ள போகாம பாத்துக்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் வாட்டர் கண்டெய்னர்ல இருந்து தண்ணி குடிக்க கூடாது. பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள்ல சூடான உணவுகள் வச்சு அதை சாப்பிடக்கூடாது. இது எல்லாத்தையுமே கடைபிடிக்கணும். அப்ப இது கடைபிடிக்கிறது இந்த மாடர்ன் இயரால ஓரளவு ஈஸி, கொஞ்சம் கஷ்டம், வாய்ப்பில்லை. அப்ப இதுக்குதான் நம்ம ஒரு ஐடியா யூஸ் பண்ணணும், ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணணும். அந்த டெக்னிக் கொடுத்தவர் டாக்டர் காதர் வாலி. ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் அப்படின்ற முறை இருக்கு. பிளாஸ்டிக்ஸ்ல நானோ பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர்ல எவ்வளவு பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் இருந்தாலும் சரி, காப்பரை வச்சு அதை வெளியே எடுக்க முடியும். இதை முறையா செய்யணும். ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் அப்படின்றது தான் இதுடைய பேரு. இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் முறை ஃபுல்லா நம்ம வீடியோல சொல்லி இருக்கிறோம். ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் கியூர் வயா நேச்சர் கேர் நம்ம யூடியூப் சேனல் CUREVIANATURECARE, அதுல ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் மெத்தட்னு போட்டீங்கன்னா இந்த தண்ணீர்ல இருக்கிற பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணி ஆரோக்கியமான தண்ணி குடிக்கிறது அப்படின்ற முழு வீடியோ இருக்கும். அதை பார்த்து இந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் இல்லாத தண்ணீரை நம்ம குடிக்கணும். முதல்ல உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸை வெளியேற்றுறதுக்கு சங்க பிரக்ஷாலன முறையில பேதி எடுத்துக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச முறையில பேதி எடுத்துக்கலாம். பேதி எடுத்து கழிவுகள் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறத்துல இருந்து இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் முறை பயன்படுத்திக்கலாம். பிளாஸ்டிக் உள்ள எடுக்கிறத நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தது 10வது விஷயம், முதன்மையா நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கிறது, பிறந்த உடனே நம்ம உள்ள எடுக்கிற முதல் உணவு பால். இந்த பாலின் மூலமா அம்மாட்ட இருக்கிற மெமரி நம்ம எடுத்துக்கிறோம், அம்மாட்ட இருக்கிற நுண்ணுயிர் எடுத்துக்கிறோம், சத்துக்கள் எல்லாமே எடுத்துக்கிறோம், ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறோம். இந்த பால் அப்படின்றது தாய்ப்பால் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறோமோ அவ்வளவு உடல் ஆரோக்கியம், உடல் வீரியமா இருக்கும். மற்ற விலங்குடைய பால் நம்ம எடுத்துக்கூடாது, அது இயற்கையுடைய விதிக்கு அகெயின்ஸ்ட். ஆனா ஒரு சிலர் எடுத்துக்கலாம். இதுவுமே டீப்பான நாலேஜ் தான். எப்படி பசிக்கு சொன்னோமோ அதே மாதிரிதான் இருக்கும். இப்போ நம்ம உடல் பயிற்சி அதிகமா பண்றோம். இப்போ பசிக்கு ஏற்ப உணவு எடுத்துக்கணும். ஆரோக்கியமா, இப்ப பழங்கள் ஆரோக்கியமான உணவு தான். ஆனா ஒரு விவசாய வேலையை பார்க்குறோம், ஹெவியான ஒர்க் பண்றோம், பழங்கள் எல்லாமே சாப்பிட்டா பத்தாது. ஆனா அதுவே செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க, உட்கார்ந்து வேலை செய்யற வேலை இருக்கு, பசியே இருக்காது, அவ்வளவு பசி இருக்காது. காலை வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிறப்ப உடல் பார்த்து ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இதே உடல் உழைப்பு அதிகமா கொடுக்குறவங்களுக்கு வெறும் பழங்கள் மட்டும் காலையில சாப்பிடுங்க, இதுதான் இயற்கையானது, ராடேட் எடுத்துக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி பத்தாது, அவங்களுக்கு உடல்ல போ தொந்தரவுகள் வரும். அப்ப உடல் உழைப்புக்கு தகுந்த உணவு அப்படி இருக்கிறப்ப
முதன்மை பழங்கள், அதுக்கப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள், இலைகள், விதைகள், வித்துக்கள். அதுக்கு அடுத்தது எளிமையா ஜீரணமாகக்கூடியது சிறுதானியங்கள். அதுக்கு அடுத்தது வர்றது பாரம்பரிய அரிசிகள். இப்ப நான் வரிசை சொன்னேன்ல, அந்த வரிசைப்படி பழங்கள் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். பழங்கள் நோய் குணப்படுத்துற தன்மையில முதன்மை தன்மை. அதுக்கப்புறம் காய்கறி வருது. இப்படி இந்த வரிசையில் நான் சொல்லிட்டு வரேன். சிறுதானியத்துக்கு அப்புறம் பாரம்பரிய அரிசிகள். பாரம்பரிய அரிசிகளுக்கு அப்புறம் வர்றது இந்த காண்டிமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து வரக்கூடியது மிருகங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய உணவுகள். இதுல பால் சார்ந்த பொருட்கள். இதில் பால் சார்ந்த பொருட்கள் ஆரோக்கியத்துக்கு எதிரானது. நோய் இருக்கு அப்படின்னா பால் சார்ந்த பொருட்கள் முழுமையாக தவிர்த்திடணும். நோய் குணமாகும் வரை தவிர்த்திடணும். நோய் குணமானதுக்கு அப்புறமும் பால் சார்ந்த பொருட்கள் எடுக்கக்கூடாது. பால் சார்ந்த பொருட்கள் யார் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில மருந்துகள் எடுத்துக்கிறப்ப, சித்த மருந்துகள் எடுத்துக்கிறப்ப இது நெய்ல கலந்து எடுத்துக்கணும். நெய் பால் சார்ந்த பொருள், அப்ப அதுல கலந்து எடுத்துக்கலாம். மோர்ல கலந்து எடுக்கக்கூடிய கல்லீரலுக்குரிய மருந்துகள் இருக்கு. இப்ப கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு மோர்ல கலந்துதான் எடுத்துக்கணும். அப்பதான் அது வேலை செய்யும். அப்ப அவங்க பால் சார்ந்த பொருட்கள், இந்த மோர் எடுத்துக்கலாம். அப்ப ஒரு சில மருந்துகள் சாப்பிட்டு பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப பால் எடுத்துக்கலாம். இந்த சமயத்துல பால் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உடல் பயிற்சி ரொம்ப அதிகமா செய்யறவங்க, நான் சொன்னேன் இல்லையா, அப்ப அவங்களுக்கு கம்மியான உணவுகள், இந்த பழங்கள், சிறுதானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா பத்தாது. பால் அதிகமா எடுத்துக்கிறப்பதான் அவங்களுக்கு பசி இல்லாம இருக்கும். அவங்களால எல்லா வேலைகள் செய்ய முடியும். பெஹல்வானிஸ் அப்படின்றது இந்தியன் ட்ரெடிஷன்ல இருக்காங்க. பெஹல்வானி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய அண்ணா எல்லாம் அவங்க கூட எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த பெஹல்வானி எல்லாம் நம்மளால இப்ப இந்த சுச்சுவேஷன்ல யாருமே அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. கோதா, நம்ம ஊர்ல எல்லாம் கோதா இருந்திருக்கு. அவங்களுக்கு வேலையே உடற்பயிற்சி பண்றது, அப்புறம் ஒவ்வொரு ஊரா போய் அங்க போய் சண்டை போடுறது. அங்க சண்டை போட்டு அங்க யார் யாரு பாக்குறதுக்கு வராங்களோ அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். உடற்பயிற்சி பண்றது, சண்டை போடுறது மட்டும்தான் வேலையாவே இருக்கும். அவங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வரைக்கும் பால் குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 5000 வாட்டி உட்கார்ந்து எந்திரிப்பாங்க. தலை சுத்திரும், நம்ம கேட்கிறப்பயே தலை சுத்தும். 2000 வாட்டி தண்டால் எடுப்பாங்க. இதெல்லாமே அவங்க எல்லாமே மாடுக்கு இணையா அவங்க உடல் பயிற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்க பால் எடுத்துக்கலாம். இப்ப மத்தபடி இருக்கிறப்ப பால் குடிக்கிறப்ப வியாதிகளை உருவாக்கும். மில்க் எ சைலண்ட் கில்லர் அப்படின்ற புக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, புக் வேணும்னு பண்ணுங்க. அந்த ஃப்ரீ காப்பியும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த காப்பி, மில்க் எ சைலண்ட் கில்லர் புக்கு எல்லாருமே படிக்கணும். வெறும் பால் மட்டும் நிப்பாட்டுறப்ப ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த கண்டிஷன் கம்மியாகும். உடம்புல இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். டயபிட்டிஸ், HbA1c குறையும். போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் குறையும். பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகும். பால் சார்ந்த பொருட்கள் நிப்பாட்டிடணும். டீ காஃபி குடிக்கணும்னாலும் பால் சேர்க்காம தான் எடுத்துக்கணும். மூலிகை தேநீர் தான் எடுத்துக்கணும். சுக்கு கஷாயம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரீஃபைண்டு, இயற்கையிலிருந்து அதிகமா தூரமா போற உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். இது ரீஃபைண்டு எண்ணெய் பூரணமா தவிர்த்திடணும். பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். இதுக்கு பதிலாக பழங்கள், பச்சை காய்கறிகள், முளைக்கட்டிய தானியங்கள், விதைகள், வித்துக்கள் இது மாதிரியான உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். 11வது செரிமான மண்டலம். 11வது விதி சுவை. இந்த சுவைக்கும் ஃபங்க்ஷனிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சுவைகள் நேரடியாக நம்ம நரம்பு மண்டலத்தை, ஒவ்வொரு பாகத்தை, மூளையில ஒவ்வொரு பாகத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். கல்லீரலுக்கு மூளையில ஒரு பாகம் இருக்கு, கைக்கு மூளைக்கு ஒரு பாகம் இருக்கு. இதுல இந்த சுவைகள், அறுசுவைகள், ஒவ்வொரு சுவை மூளைய ஒவ்வொரு பாகத்தை பாதிச்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சக்தியை கொடுக்கும். ஒரே உணவு, ஒரே சுவை எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஒரு உணவு எடுத்துக்கணும்னு போறப்ப என்னுடைய உணல்ல என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சுவை உடம்புல கேட்கும். அந்த ஏற்றபடி சுவை நம்ம எடுத்துக்கணும். சுவை எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப எனக்கு இனிப்பு சுவை கேக்குது அப்படின்றப்ப இனிப்புக்கு பழங்கள் எடுத்துக்கணும். இனிப்பான பழங்கள், இனிப்பான காய்கறிகள், மஞ்சள் பூசணி இது மாதிரி இனிப்பான காய்கறிகள். துவர்ப்பு சுவை
துவர்ப்புக்கு தன்மை இருக்கு. புண் இருக்கு, உடல்ல புண் இருக்கு, குடல்ல புண் இருக்கு. துவர்ப்பு கொடுத்து பாருங்க, துவர்ப்பு அவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். மைண்ட்ல அந்த பிளாக் இல்லை அப்படின்றப்ப துவர்ப்பு பிடிக்கும். காய்ச்சல் இருக்கு, சாதாரணமா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர் கொடுங்க, ரொம்ப கசப்பா இருக்கும். இதே காய்ச்சல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு அது கேட்கும், அந்த சுவை கேட்கும். காஃபி கசப்பு, அதை குடிக்கிறப்ப சுவை கேட்கும், தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறப்ப. சுவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். காஃபி நல்லது கிடையாது, அது மூலிகை தேநீர் தான் நல்லது. சுவை பத்தி பேசுறப்ப இதை சொல்றேன். அப்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கார சுவை பிடிக்கும், காரம் அதிகமா எடுத்துக்கணும்னு தோணும். அப்ப மிளகு காரம் சேர்த்துக்கணும், திப்பிலி காரம் சேர்த்துக்கணும், இஞ்சி காரம் சேர்த்துக்கணும், சின்ன வெங்காயம் காரம் சேர்த்துக்கணும், துளசி காரம் சேர்த்துக்கணும், பூண்டு காரம் சேர்த்துக்கணும். இது எல்லாமே காரம், காட்டம், அதுதான் உடல் கேக்குது, அதுதான் நுரையீரல் கேக்குது. இந்த சுவை என்ன சுவை கேக்குதோ அந்த சுவைக்கு ஏற்ப உணவை கொடுக்கணும். இது 11. அதுக்கடுத்தது 12. 12 தான் முக்கியமானது. இந்த முக்கியமான ஒண்ணு பெருங்குடல். பெருங்குடல் தான் தலைவன், கிங்கு. சிறுகுடல் தான் டைஜஷன் 90% நடக்கும் அப்படின்னாலும், ஒரு செஸ் போர்ட்ல பாருங்க, கிங்கு ஒரு மூவ் தான் பண்ண முடியும். ஆனா ராணி எல்லா மூவுமே பண்ண முடியும், எல்லா இடத்துக்கும் போக முடியும். இப்ப இந்த கிங்குன்றது பெருங்குடல் தான். ஏன் கிங்கு தான் பெருங்குடல்னா, இந்த கிங்குல தான் நுண்ணுயிர்களுடைய வீடு இதுதான். உடம்புல நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர் இருக்கு, கெட்ட நுண்ணுயிர் இருக்கு. நல்ல நுண்ணுயிர் எவ்வளவு இருக்குதோ அது உடலுக்கு ஆரோக்கியம். இந்த நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய இடம், கெட்ட நுண்ணுயிர் இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடம் பெருங்குடல் தான். அதனாலதான் பெருங்குடலை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றோம். அப்ப இந்த நல்ல நுண்ணுயிர்கள் பெருக்கக்கூடிய வேலையை செய்யணும், அப்பதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியா இருக்கும், எல்லா சிஸ்டமுமே சரியா இருக்கும். நேச்சுரோபதியை பொறுத்த அளவுக்கு பாடி ஆஸ் அ ஹோல் தான். கைக்கு மட்டும் மருத்துவம் பார்க்கறது, நுரையீரலுக்கு மட்டும் மருத்துவம் பார்க்கறது கிடையாது. நுரையீரலுக்கு மருத்துவம் பார்க்கறப்ப தோல் சார்ந்த வியாதி சரியாகும், ரத்தம் சார்ந்த வியாதிகள் சரியாகும், குடல் சார்ந்த வியாதிகள் சரியாகும், உடல்ல மொத்தமாவே சரியாகும். அப்ப பாடி ட்ரீட் த பாடி ஆஸ் அ ஹோல் தான். அதான் நேச்சுரோபதியோடைய பிரின்சிபல். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் உடைய செய்முறை நம்ம பல வீடியோக்கள்ல கொடுத்துருக்குறோம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ன்றது எளிமையான ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க், நீராகாரம். சாதத்துல நம்ம தண்ணி ஊத்தி வச்சு வெந்தயம் போட்டு வச்சு அடுத்த நாள் காலையில இந்த தண்ணி வடிகட்டி உப்பு தேவையான அளவு சேர்த்து எடுத்துக்கிறது. இது ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க். நம்ம நுண்ணுயிரிகளை உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறை. இது மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. நம்ம ரைஸ் ப்ரோபயாட்டிக் முறை நம்ம கொடுத்துருக்குறோம். ப்ரோபயாட்டிக் ஆன்லைன்ல கிடைக்கும், உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கும். ஆனா எங்கேயுமே வாங்காம வீட்டிலேயே இயற்கையா எப்படி ப்ரோபயாட்டிக் செய்யறது அப்படின்ற முறையே நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க், இந்த நுண்ணுயிர் பெருக்கக்கூடிய வேலையை டெய்லி செய்யணும். நுண்ணுயிர் குடிச்சு பாருங்க, இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுத்து பாருங்க, பசி அதிகமா இருக்கும், டைஜஷன் ஈஸியா இருக்கும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் குடிச்ச உடனே மலச்சிக்கலா இருக்கிற ஆளுக்கு மலம் வெளியே வரும். சளி பிடிச்சிருக்கிறவருக்கு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் குடிச்ச உடனே சளி வாய் வழியா மூக்கு வழியா வெளியே வரும். தூக்கம் இல்லாம இருக்கிறவருக்கு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் குடிச்ச உடனே தூக்கம் நல்லா வரும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எல்லாத்தையும் சரி செய்யற மருந்து. நுண்ணுயிர் தான் உடல் நுண்ணுயிர்களால் உண்டானது இந்த ப்ரோபயாட்டிக். இந்த நுண்ணுயிர் சரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடல்ல இயற்கைக்கு எதிரான உணவுகள் எடுத்துக்கூடாது. இயற்கைக்கு எதிரான உணவுகள் அப்படின்னா பேக்கடு, ப்ராசஸ்டு, அந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், அது மட்டும் கிடையாது. இயற்கைக்கு எதிரான உணவுன்றது இப்ப இயற்கையில பார்த்தா அரிசி எந்த அளவுக்கு பட்டை தீட்டாம இருக்குதோ அந்த அளவுக்கு இயற்கையானது. பட்டை தீட்டுறோம், இயற்கையில இருந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பட்டை தீட்டாம எடுக்கக்கூடிய அரிசி நுண்ணுயிர்களுக்கான உணவு, ஃபைபர் இருக்கு அதுல. சிறுதானியங்கள் நுண்ணுயிர்களுடைய ஃபைபர் இருக்கு, அதனால நுண்ணுயிர்களுடைய உணவு. பச்சையா எடுத்துக்கிறது, பழங்கள் சமைக்காம எடுத்துக்கிறது. சமைக்காம இருக்கிறப்ப இயற்கையோடைய ஒற்றி இருக்கு. பழங்கள், பச்சை காய்கறிகள், விதைகள், வித்துக்கள் எல்லாமே பச்சையா எடுத்துக்கிறப்ப அது நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தும், நுண்ணுயிர்களை பெருக்கும். ஃபைபர் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு நுண்ணுயிர்களை பெருக்கும். இயற்கையோடைய ஒன்றிய உணவு, இயற்கையுடைய ஒன்றிய மனம்,
இயற்கையுடைய ஒன்றிய மனம் அப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிறது. ஏன் பிரசன்ட்ல இருக்கணும்? ஐபிஎஸ் இருக்கு, ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு, டைரக்டா அது மனசுடைய கனெக்ட்ல இருக்கும். மனம் கரெக்ட் பண்றப்ப இது சரியாகும், இதை சரி பண்றப்ப மனமும் சரியாகும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு துக்கமான செய்தி கேட்கிறப்ப இந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது, அது தொந்தரவை ஏற்படுத்தும். இதே பிரசன்ட்ல இருக்கிறப்ப அது டைஜஷன் சரியா இருக்கும். இப்போ மைண்ட் பிரசன்ட்ல வச்சுக்கணும், இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சரி பண்ணிக்கோங்க, மைண்ட் பிரசன்ட்ல வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். இது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய பிசியாலஜி. இது தவிர இதே சிஸ்டத்துல இன்னும் ரூல்ஸ் டு ரைட் பிசியாலஜி இருக்கு. அது மற்ற சிஸ்டங்கள்ல நம்ம பாக்குறப்ப இன்னும் கிளியரா புரியும். இப்ப இந்த சிஸ்டத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுவரை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து முடிச்ச உடனே இப்ப இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது, ரொம்ப வேகமா போறேன்னா அப்படின்ற ஃபீட்பேக் மட்டும் எனக்கு ஒருத்தர் சொல்லிடுங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நம்ம ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல முதல்ல ஆரம்பிக்கிற இடம் வாய் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வயிறு, சிறுகுடல், பெருங்குடல். இதுல இந்த பெருங்குடல் தான் நுண்ணுயிர்களிடையே வீடு. இதுக்கான ரூல்ஸ் சொன்னோம். டேஸ்ட், அதுக்கு அடுத்தது உணவுல பால் சார்ந்த பொருட்கள், ரீஃபைன்டு, பேக்டு, ப்ராசஸ்டு, இதை தவிர்க்கணும்ன்றது பார்த்தோம். பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் சிறுகுடல்ல என்னென்ன வேலைகளை செய்யும். ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் அப்படின்றது இந்த தண்ணீர்ல இருக்கிற பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸை வெளியெடுக்கக்கூடிய முறை ஸ்ட்ரக்சர்டு வாட்டர். கியூர் வயா நேச்சர் கேர், இந்த சேனல்ல நம்ம சேனல்ல இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் மெத்தட் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபுட் காம்பினேஷன்ஸ், தண்ணீர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனடியா குடிக்க கூடாது, தண்ணீரை பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 2 பக்கமும் ஷூ பண்ணணும். காற்று பெருங்குடல்ல இருந்து வெளியாயிட்டு இருக்கும், வெஸ்டர்ன் பயன்படுத்தக்கூடாது. மலச்சிக்கல், மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். பசி அப்படின்ற சப்ஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். சாப்பிட்றப்ப பேசுனா ரொம்ப முக்கியமானது. நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வருது. ஏன் வருது? சாப்பிட்றப்ப பேசுறது முக்கியமான முறை, முக்கியமான இன்சிடென்ட் அதுதான். அதுக்கடுத்தது ஹைப்போதாலமஸ்க்கும் நம்ம உணவு ஜிஐடிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னென்னன்றதை நம்ம பார்த்தோம். இது மொத்தம் 12 விதிமுறைகள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடையது. மொத்தம் 11 சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உடலை பத்தி படிக்கிறது தான் நமக்கு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கு. ஏன்னா உடலை தூக்கிட்டு தான் நம்ம எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு இருக்கிறோம். அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். நன்றிங்க, வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துறேங்க ஐயா. அப்படி ஒரு நிமிஷம் ஐயா. இன்று நமக்கு நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் ஜீரண மண்டல உறுப்புகளை பற்றி 11 விதிமுறைகள் மிக தெளிவான புரிதலை நமக்கு கொடுத்திருக்கார். குறிப்பா உடல் ஒரு கோவில், அது போல் உறுப்புகளை எவ்வளவு தூய்மையா வைத்திருக்க வேண்டும் என்பதை அவரே லாஸ்டா தொகுத்தும் கொடுத்துட்டாரு. மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதுவும் உணவின் செரிமானத்திற்கு 90% சிறுகுடலின் முக்கியத்துவத்தை பற்றி மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயாவை வாழ்த்துவோம். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொழில் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா.